இன்றைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் சில முக்கியமான முத்துக்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு உணவுப் பொருளை தொடர்ந்து சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த டெய்லியும் ஒரு உணவுப் பொருளை மாற்றி மாற்றி சாப்பிடணும் கூட பிரியமுடையவர்களாகவே இருப்பாங்க. எப்போதும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரம். அதுமாதிரி இந்த சந்திரன் நட்சத்திரம் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா திருவோணம் பார்த்திங்கன்னா மகர ராசி. அந்த மகர ராசியில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இது நீர்த்தன்மையை குடிக்கக்கூடிய தன்மை. ஆனால் இது பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய அஸ்தமாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய மனப்பாங்கு உடையவர்கள். அப்போ இவங்களோட வீடு, வண்டி, வாகனங்கள், இவங்க உபயோகப்படுத்தக்கூடிய இடம், தன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் எப்போதும் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திக்கணும், தூய்மைப்படுத்தணும், நீட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி வச்சுட்டே இருப்பாங்க. இல்லைனா அடிக்கடி அந்த இடத்த சுத்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இது இவங்களோட மனப்பாங்குவாகவே இருக்கும், இல்லை மனப்பான்மை இருக்கவே இருக்கும். ஒரு மாற்றத்தை நோக்கி செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. அதுமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா யார் ஆச்சாரத்துடன் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் 1-9ங்கிற தொடர்பு பெற்று அது இணைந்து 12ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆச்சாரத்தை ரொம்ப கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் மறைவு சாரம்னு சொல்கிறோம். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய முக்தியை தரக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தில் ஈடுபடு வைக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் கூடியிருந்தால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகம் ஆச்சாரமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பலம் இருந்து விட்டால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, தைரியம், வீரிய ஸ்தானம். இந்த இடம் நல்ல பலமாக இருந்துச்சு அப்படின்னா கடலளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்திங்கன்னா கடுகளவு மாதிரி உங்களுக்கு அது சாதாரணமாக தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ யார் ஐஏஎஸ்க்கு படிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அது செவ்வாயுடன் தொடர்பில் இருக்கும். லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று செவ்வாயுடன் தொடர்பில் இருந்து 3, 6, 10, 11 ஏதான ஒரு இடத்துல இருந்துச்சு. அது குரு பார்த்துச்சு அப்படின்னா அவங்க ஐஏஎஸ்க்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஐஏஎஸ்ஸில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டான கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். இதுமாதிரி சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு எதிரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சனிங்கிறது பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுங்கிறது அங்கே ஏன் எதிரித்தன்மை கொடுக்குது, ஒரு பகையை கொடுக்குது அப்படின்போது இங்கே சூரியனுங்கிறது பார்த்திங்கன்னா ராஜான்னு சொல்லக்கூடியது. அப்போ ராஜாவுக்கு யார் எதிரியாக இருப்பாங்க? அவங்கள்ட்ட கொண்டு ஈகோ இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிரியாக இருப்பாங்க. அப்போ சூரியனுக்கு எதிரி யார் அப்படின்னா அங்கே சனி பகவான் தான். அப்போ அந்த சூரியன் சனி பகை பெறுகிறது. ஏன் பகை பெறுதுன்னா ஈகோ இருக்கனால தான் பகை பெறுது. அவங்களுக்கு கூட சண்டை, எதிரி, தொல்லை கொடுக்கறதுனால தான். அப்போ ராஜா அவனோட எதிரி, முதல் எதிரி தான் சனி பகவான். அப்போ இந்த நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிலாளர்களிடம் தன்னிடம் வேலை பார்க்கும் நபர்களிடம் பொதுவாகவே இவங்க கரெக்டாக இருந்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்றும் முருகப்பெருமான வழிபாடுங்க நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அது மாதிரி ஒருத்தர் வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு, ஜோதிடம் கற்றுக்கிறாரு, நான் புதிய வேலையை தொடர்ந்து செய்யணும், போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில், அது கேது பகவான் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அன்று பார்த்திங்கன்னா அம்பாலை வழிபாடு பண்ணி செய்துட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட தொழில் சிறப்பாக அமைஞ்சிடும், வேலை கிடச்சிரும். அதுமாதிரி ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அன்று நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணிதம், கணக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் அது உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லக்கூடியது. சிலர் உண்மையான அன்புக்கு அடிப்பணக்கூடியவர்கள் அப்படின்னா ஒருத்தர் சனிக்கிழமை பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே உண்மையான அன்பு உடையவர்களுக்கும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக விசுவாசம் இருக்கும். அன்பினால் ஏமாற்றத்தை சந்திப்பவர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா அந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க தான். ஏன்னா அவங்கள்ட்ட அன்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நேசிச்சிங்க அப்படின்னா அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு நரகமாக இருக்க சொர்க்கமாகவே இருக்கும். இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்போதுமே அன்புக்காக இயங்குபவர்களும் கூட சொல்லலாம். சனி புதன் சேர்ந்துருக்கு, வலு பார்வை பெறுது அப்படின்னா ஜோதிடத்தின் மூலமாக வருமானம் நீட்டக்கூடிய தன்மை இருக்கும்னா கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். அதுமாதிரி சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் காரகத்தை 50% மந்தப்படுத்தும். அந்த சனி காரகத்துக்கு பார்த்திங்கன்னா அது மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கான கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. பெரும்பாலான பெண்கள் பெயர்கள் பார்த்திங்கன்னா சர்பதோஷம் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெண்களுக்கு எல்லாமே இந்த தீங்கிற ஓசை முடியக்கூடிய பெயரில் தான் அவங்க பேரே முடியும். உதாரணத்துக்கு சாந்தி,
அப்போ சாந்திக்கு வந்து தீங்கள முடியுது இல்லையா, அவங்களுக்கு சர்ப்பதோஷம் உள்ள பெண்கள் அப்படிங்கிறது மாதிரி அவங்களோட பேர் ஓசையை வச்சு நம்ம தீ அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் உள்ள பெயர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாதகத்துலேயும் இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி செவ்வாய் தோசை பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். அப்படின்னா அவங்களோட ஓசையை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆங் ஆ, அப்போ லதா, கோமலா, புஷ்பா இந்த மாதிரி பாங்கிற இதில் ஓசை பார்த்திங்கன்னா ஆங்கிற ஓசை வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா அது பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோசை இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு 90% ஒத்து போகுது. அதனால் சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தீங்கிற ஓசையில் முடியக்கூடிய அமைப்பாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா பெண் பார்க்க போகிறேங்க, எனக்கு பெண் பார்க்க போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொண்ணே அமைய மாட்டேது, பிரச்சனைகள் சண்டை வந்துட்டுருக்கு, இல்லை நான் பொண்ணு பார்க்குற இடத்துல எனக்கு சரியான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெண் பார்க்கும் போது அவங்க என்ன நட்சத்திரம் இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நேத்திரம்னு சொல்லக்கூடிய நேத்திரம் ஜீவன், அந்த ஜீவன் வந்து உயிர்ப்பு தன்மையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கணும். நேத்திரம் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், நேத்திரம் 1 அரை 2 இருக்கும். அதில் 2 இருக்கக்கூடிய நேத்திர நாட்களில் போயிட்டு நீங்கள் பெண் பார்த்துடுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெண் அமைஞ்சிரும். இது முக்கியமான இந்த நேத்திரத்தில் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் அதனால் முழு பலனை தருமானா கண்டிப்பாக தரக்கூடிய அமைப்பு உண்டுனா கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி சனி பகவானுக்கு வந்து சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் நின்றால் ஜாதக வீட்டில் ஒரு பெண்ணாவது வேலைக்கு செல்பவராக இருப்பார். தாயாருக்கு வேலைக்கு சம்பாதிக்கக்கூடிய சொத்து இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. சந்திரன் 8ல் சந்திரன் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அம்மாவுக்கு ஏற்படுது. நம்ம 8ல் சந்திரன் இருக்குன்னு எல்லா நேரத்துலையும் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கணும்னு சொல்லக்கூடாது. அது எந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம். 8ல் என்பதால் சாதாரண வயது 8, அப்போ 8 + 12 சேர்த்துக்கிங்கன்னா 20, 32, 44, 56 இந்த வயதுகள் வச்சுன்னா தாய்க்கு உள்ள பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது ஜாதகருடைய தாயை அல்லது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லலாம். அப்புறம்லாம் ஜாதகர் வந்து கல்வி, பணி, திருமணம், வெளிநாடு சென்றக்கூடிய அதுக்காக வந்து தன்னோட தாயை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா கண்டிப்பாக சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் தான் தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். அதுமாதிரி 12ல் மாந்தி இருக்காருன்னு வச்சுங்களேன், 12ல் மாந்தி இருந்தால் மூதையர் சொத்து இருக்காது. அப்படி இருந்தாலும் தான் அழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டான கண்டிப்பாக உண்டு, இல்லைனா அந்த சொத்தை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்த்ததும் பலன் சொல்லுவோம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஜாதகரினோட வேலை என்னன்னு கேட்டால் சனியாக நிற்கும் நட்சத்திரத்தை பாருங்கள், அதன் அதிபதி சம்மந்தமான வேலையை தான் கண்டிப்பாக வந்து செய்வார். இப்போ சனி வந்து புனர்பூசம் விசாக நட்சத்திரம் புரட்டாதில் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா சனி வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதில் இருந்தால் ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு படித்த முடித்த உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட அமைப்பு இருக்கும். இப்போ அதே பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரம் இருக்காது அப்படின்னா, இப்போ சனி பகவான் இன்னொரு உதாரணம் சொல்லணும். புதனோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாவக ரீதியாக அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு எந்த இடம் அந்த புதன் எங்கே இருக்கார், எதை தொடர்பு கொள்கிறாரு அதை பார்த்துட்டு அதை சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்வார். இப்போ உதாரணத்துக்கு ஆயில்யத்திலேயே சனி பகவான் இருந்தார் அப்படின்னா ஆயில நட்சத்திரத்தில் என்ன சொன்னது புதன் அப்படின்னு அவங்களுக்கு வந்துன்னா ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், மருத்துவம் சம்மந்தப்பட்டது அதனோட சேர்ந்த கிரகங்களையும் பார்த்துக்கணும். இல்லைனா ஜோதிட சம்மந்தப்பட்டது இதில் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வந்து அப்படின்னா அவர் வேலை செஞ்சுட்டு பாரு. இந்த மாதிரி ஜோதிட சம்மந்தமான சில கருத்துக்களை நம்ம ஈஸியாகவும் எளிமையாகவும் நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிற வகையில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.